வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து நீட் தேர்வை ஆங்கில வழியில் எழுதி அசத்திய மாணவன் தன்னம்பிக்கை இருந்தால் நீட் தேர்வில் வெற்றி பெறலாம் என்று நெகிழ்ச்சி பேட்டியளித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே உள்ள கப்பலுடையான் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சிவக்குமார், கலைச்செல்வி தம்பதியரின் மகன் ஹரிஹரன். கடந்த 2022-2023 கல்வியாண்டில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று 600க்கு 533 மதிப்பெண் எடுத்துள்ளார். 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த ஹரிஹரன் சமீபத்தில் நடந்து முடிந்த நீட் தேர்வில் அவர் 720க்கு 494 மதிப்பெண் எடுத்து அசத்தியுள்ளார். இதன் காரணமாக தற்போது அரசு பள்ளி மாணவிகளுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் தனக்கு மருத்துவராகும் வாய்ப்பு கிடைக்கும் என அவர் உறுதியாகியுள்ளார். இதுகுறித்து நெகிழ்ச்சி பேட்டியளித்த மாணவன் ஹரிஹரன், சிறு வயதிலிருந்து தனக்கு மருத்துவராக வேண்டும் என்ற கனவு இருந்ததால் கண்டிப்பாக 2வது முறையில் வெற்றி பெற்று விடலாம் என்கிற நம்பிக்கையில் பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயின்று 145லிருந்து 494 மதிப்பெண் எடுத்துள்ளதை பெரிய மாற்றமாக கருதுவதாக தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளி மாணவிகளும் தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீட் தேர்வில் வெற்றி பெறலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பீஞ்சமந்தை ஊராட்சியில் கட்டியப்பட்டு, தேந்தூர், புலிமரத்தூர், பாலாண்டூர் என 14க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளது. இங்கு சுமார் 12,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கும் அவசர உதவிக்கும் மலை கிராமத்திலிருந்து கீழே இறங்கி சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடுக்கத்தூர் பகுதிக்கு செல்ல வேண்டிய கட்டாய சூழலில் உள்ளனர். வடுக்கத்தூர் அடுத்து பெரிய ஏரியூர் எனும் கிராமத்தில் இருந்து கட்டியப்பட்டு மலை கிராமம் வரையில் உள்ள சாலையே இவர்களின் பிரதான சாலையாகவும் இருந்து வருகிறது. மேலும் இந்த சாலையானது கடுமையாக சேதமடைந்து மலைவாழ் மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வனத்துறையினர் மூலம் ரூபாய் 4.80 கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலை அமைக்கும் பணி துவங்கி நடைபெற்று வந்ததாகவும், அந்த சாலை பணியும் முழுமையாக போடப்படாமல் ஆங்காங்கே சிறிது தொலைவிற்கு சாலைகள் போடப்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலை வசதி இல்லாமல் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் அப்பகுதி மக்கள் இதன் மீது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாலையில் நின்று கோஷங்கள் எழுப்பி தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையினால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது நீர்வரத்தானது சற்று அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் வரும் திங்கட்கிழமையோடு பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை முடிவுக்கு வரும் நிலையில் தற்போது குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வேலூரில் உள்ள மண்டு காளியம்மன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு 1008 குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் நெய்க்காரப்பட்டி, கலையம்புத்தூர், கரடிக்கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் நெய்க்காரப்பட்டி பேரூர் திமுக சார்பில் மெர்சி செந்தில்குமார் சிறப்பு அன்னதானம் வழங்கினார். நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் ஆண்டுக்கு 365 நாட்களும் தண்ணீர் வரத்து இருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து குளித்து மகிழ்கின்றனர். தற்போது கேரளா பகுதியில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் குளிர்ந்த காற்று மற்றும் அவ்வப்போது லேசான மழை பெய்து வரும் நிலையில் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுவதால் அப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் சாரல் மழையில் நனைந்தபடி குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் அப்பகுதியில் உள்ள சிறு சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அருவிக்கு செல்வதற்கு முன்பாக பாபநாசம் சோதனை சாவடியில் வாகனங்களின் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் ஏதேனும் இருக்கிறதா என தீவிர சோதனைக்கு பிறகு வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளை அனுமதித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.